பெரியவர், சிறியவர் அனைவரும் சேர்ந்து செய்வோம் ஸ்கேம் அப்படிங்கிற மாரி தாவேக்கவல. இங்க என்னடா இது? இந்த மிஸ்கின் ஒரு படத்துல சொல்லுவாரு. 16 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் ஆளும் எல்லாரும் இங்க ஸ்கேம் பண்றாய்ங்க அப்படின்னு அந்த மாரி 16 வயசு பொடியன் இருந்து 60 வயசு புசி வரைக்கும் ஸ்கேம் மேல ஸ்கேம் மேல ஸ்கேமா அடிச்சு நவுத்துறாய்ங்க. இந்த 16 வயசு சின்ன பையன் ஸ்கேம் பண்ணுவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நாம கற்பனைக்கே எட்டல. எப்ப எனக்கு வயசு 32 ஆகுதுன்னா, அவன் அவன் பண்றதுக்கு அவன் எனக்கு பாதிக்கு பாதி அவன். என்னடா இவ்ளோ பெரிய ஸ்கேம் பண்றன்ற அளவுக்கு எனக்கு திடீர்னு தூக்கி அடிக்குது. என்னன்னா, அவன் அவன் கொடுவை ஏதோ ஒரு பேரு. அவன் பேர மென்ஷன் பண்ணக்கூடாது முழு பேர. ஏன்னா எத்திக்ஸ் 16, 18 வயசு கீழ இருக்கிறான். அவன் பேர கூட அவன் ஃபோட்டோ கூட பிளர் பண்ணி தான் நான் போடப் போறேன். தாவேகாவோட அபிமானின்ற மாரிலாம் பேரு ஓடுது. விஜய் ரசிகர் அப்படி இப்படின்னு ஓடுறான். அவன் உறுப்பினராகலான்னு கூட உறுப்பினர் ஃபோன்லலாம் ஆயிட்டான் அவன். எங்க போனாலும் மாநாடுல அவன் போயிருக்கான். பல இடங்களுக்கு போயிருக்கான். பல முக்கியமான அந்த தாவேகாவோட ஆளுங்க கூடலாம் அவன் நின்னு ஃபோட்டோ எடுத்திருக்கான். இப்ப அவன கொஞ்ச நாளா கடிச்சு குதற ஆரம்பிச்சாய்ங்க. அந்த தாவேகாவோட முக்கியமான நபர்கள்லாம், சேனல் வச்சிருக்கவங்கலாம். "தம்பி நீ வந்து மலேசியாவுக்கு போனன்னு ஏன்டா உருட்டுற? உன்ன உள்ள உடலன்னு ஏன்டா பொய் சொல்ற?" அப்படின்லாம் வீடியோலாம் போட்டிருந்தாய்ங்க. இப்ப அவன் என்ன ஸ்கேம் பண்ணியிருக்கான்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேம்பிளீஸ், பேம்பிளீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேம்பிளீஸ், நான் தரேன் பேம்பிளீஸ், பேம்பிளீஸ், பேம்பிளீஸ்ன்னு சொல்லிட்டு, இப்ப வீட்ல இருந்தே வேலைன்னா எல்லாரும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்ரோச் பண்ண உடனே ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை டபுள் ஆக்கி தரேன். முதல்ல இப்படி ஒரு ஸ்கேமே கிடையாது. இப்ப எனக்கு ஒரு 1000 கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னா எனக்கு என்ன லாபம்? அது யோசிக்கணும்ல. அது என்ன லாபம்? எனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருந்தா தான் நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தர முடியும். எதுவுமே இல்லை. அப்படி ஒருத்தன் சொல்றான்னா உடனே பேராசையில இவங்களும் கொடுத்துடுறது. இந்த பொடியனை நம்பி கொடுத்துடுறது. 1000 ரூபா கொடுத்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் டீட்டெயில் எதுவுமே இல்லை. அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லை, ஜாயினிங் லெட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. மாறா என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப என்னப்பா 1000 ரூபா கொடுத்தேன், என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன் என்னப்பான்னா, அக்கா நீங்க இன்னொரு ஒரு 3000 ரூபா கொடுக்குறீங்களா? போட்ட காசு லாஸ் ஆயிடுச்சு, அந்த லிங்க் ஒர்க் ஆகல, நீங்க இன்னொரு 3000 ரூபா தரீங்களா அப்படின்னு தெரியுங்க. இந்த பொண்ணு என்னப்பா இப்படிலாம் கேட்குற, இப்படிலாம் நீ முன்னாடி தெரிஞ்சா அனுப்பியிருக்க மாட்டேனே அப்படின்னு மறுபடியும் 3000 அனுப்பிச்சிருது. ஆனா அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் இல்லை. அவன் போட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, அக்கா விஜய் அண்ணா மூஞ்சிக்காவை கொடுங்க, அக்கா விஜய் என்ன நம்பி கொடுங்க, அக்கா நான் விஜய் ரசிகருக்கா, பொய் சொல்ல மாட்டேன், ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி வாங்கியிருக்கான். இவன் இவங்கிட்ட மட்டும்தான் இந்த வேலையை பார்த்துருக்கான்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவர் ஒரு மெயின் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம்ல அறியப்பட்ட முகம், நிறைய பேர் இவர் ஃபாலோ பண்றாங்க. இவர்கிட்ட ஒரு 7000 ரூபா வாங்கியிருக்கான். வாங்கிட்டு நான் இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு தரேன், 40 நாள் கழிச்சு தரேன், அப்படி இப்படின்னு ஏமாத்திருக்கான். டேய் தருவியா மாட்டியாடான்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு வேணா ஒரு வீடியோ பண்ணி தரேன். டேய் நானே இன்ஃப்ளூயன்சர், நீ என்னடா வேணா எனக்கு வீடியோ அப்படின்னு கேட்டோன்னே அவரு ஸ்டோரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவன் இந்த மாதிரி ஸ்கேம் பண்றான்னு போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இவன் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோட டீட்டெயில் நம்ம சொல்லணும்ல. இவன் என்ன அந்த வடிவேலு ஒரே நாளில் பணக்காரன் எப்போது எப்படி அப்படின்னு எல்லார்ட்டையும் 1000 ரூபா வாங்கிடுவார். வாங்கிட்டு இப்போ உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் எப்படி நான் 1000 ரூபா வாங்கி பணக்காரன் ஆனனோ, அதே மாதிரி நீங்களும் எல்லார்ட்டையும் ஒரு 1000 ரூபாய் வாங்கி பணக்காரன் ஆயிடுங்க அப்படின்னு வரல. அந்த மாதிரி தலைவன் என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, எல்லார்ட்டையும் காசை வாங்கிட்டு, இப்போ உங்களுக்கு இந்த வேலை வேணும்னா இந்த 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 ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஜாப் வேகன்சி போஸ்டரை உங்களோட ஸ்டோரியில வைங்க, அப்பதான் நீங்க கொடுத்த காசை நான் திரும்ப தருவேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்கான், மிரட்டியிருக்கான், எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். நியாயமா இவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு செல்ல வேண்டிய நபர். இந்த காசு எல்லாமே வச்சு 15 லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு காரை வாங்கியிருக்கான். இதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், முக்கியமா அந்த பீல ஆரம்பிக்கிற ஊடகம் எல்லாம் அதை ஒரு பெரிய 16 வயது சிறுவன் இந்த வயதில் கார் வாங்கியிருக்கிறான். கார் வாங்குறது நல்ல விஷயம். யார் வேணாலும் வாங்கலாம், எப்படி வேணாலும் வாங்கலாம், சம்பாரிச்சு யார் வேணாலும் வாங்கலாம், சரியா? ஆனா அந்த ஒரு செய்தி ஒரு ஊடகத்துல இருந்து ஒரு செய்தி வெளியிடுதுன்னா அதை கிராஸ் செக் பண்ணும்ல. அவன் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்ட உடனே டக்குன்னு ஒரு சின்ன பையன் ஆஹா அப்படின்னு இவங்களும் போட்டாங்க. பார்த்தா இப்ப அது ஸ்கேம், பச்சை ஸ்கேம். இப்ப தாவேக்கா காரனே அவனை கடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, சரிங்களா? அப்ப இது ஒரு பக்கம் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னை பத்தி ஒரு ஸ்கேம் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன ஸ்கேம் அப்படின்னா, நான் வந்து பெண் நிறுவனம், திமுகவுல இருந்து, விசிகாவுல இருந்து எல்லார்ட்டையும் இருந்து காசு வாங்குறேன், குறிப்பா சென்னையில இருக்க ஒரு எம்எல்ஏ எனக்கு காசு தராருன்னு அவுத்து விட்டாங்க. எனக்கு அந்த எம்எல்ஏ நான் 1 to 1 நேர்ல பார்த்தது கூட இல்லை. சரி சொல்லிக்க, எனக்கு என்னன்னா சரியா எவ்வளவு வாங்குறேன்னு சொல்லிக்கிறாங்கன்னு நேற்று ஒரு சேனல் இன்டர்வியூ எடுக்க வரும்போது அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வாங்குறீங்களாமே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. என்ன எவ்வளவு வாங்குறேன், எவ்வளவு என்ன அப்படின்னா, நீங்க வாங்குறீங்களா எவ்வளவுனா கோடி கணக்கில் வாங்குறேன்னா, 60 லட்சம் வரைக்கும் மாசம் வாங்குறேன்னா. எங்க 60 லட்சம் இருந்தா எங்க அம்மாவோட ஆசை நான் போய் அவங்கள சொந்த வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. சீரியஸா நான் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு 15 லட்சம் ரூபாய் எனக்கும் என் வீட்டுல மனைவிக்குமே லோன் மட்டுமே 15 லட்சம்.
நேற்று நான் என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு புது சிஸ்டம் வாங்கியிருக்கேன். பஸ்ஸுலேயும் மெட்ரோவில் வந்து போயிட்டுருக்கேன். எனக்கு 60 லட்சம் கொடுக்குறாங்களா? ஆஹா! ஆனால் கொடுத்துட்டு அலிகேஷன் வச்சா கூட அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட இருக்குது, பேங்க் செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஜாலியாக இருந்துட்டு போயிடுவேன். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கையில் ஏதாவது இந்த தங்கம்லாம் 2 தங்கம் இருந்திருக்கும். இங்கெல்லாம் இருந்திருக்கும். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இருக்காது. ஏன்னா அது அங்கே அந்த அடகு கடையில் பத்திரமா லாக் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதாவது இவங்க என்னன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்ல, நான் வந்து டேய் நீ கொள்கைக்கு எதிரா தான கொள்கை சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க. அந்த கொள்கைக்கு எதிரா செயல்பட்டுக்கிட்டு இருக்க. பெண்களுக்கு பாதுகாப்பு குடுப்பேன்ன. உன் கட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஊழலுக்கு எதிரானவன் உன் கட்சியிலே ஊழல் பண்றான். அப்படின்னு நான் கேள்வி கேட்டா, அதுக்கு அவனுக்கு பதில் தெரியாம இப்படி ஒரு அலிகேஷன வந்து வைப்பான். சரி வச்சுட்டு போய்க்க. ஏன்னா, என்னோட வீட்டுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அமீர் அவர் வந்தாரு. கூட நிறைய பேரும் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க மரியாதை நிமித்தமா. அப்ப அவங்க எல்லாரும் வந்து சொன்ன காரணம் என்னன்னா, "டேய் என்னடா இதுக்குள்ளேயா இதான் வீடா? அந்த டோர தொறந்தா அந்த தமிழ் படம் மாரி டோர தொறந்தா ஒரு பெரிய பங்களா இருக்கும். அதுதானே அது தொறன்னு கிண்டல் பண்ணாங்க." ஏன்னா ஒரு குட்டி சின்ன வீட்டுக்குள்ள தான் அந்த வீடே வாடகை வீடு அவ்வளோதான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு வயித்தெரிச்சல். என்னடா இவன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கான், டார்ச்சர் பண்றான், நிம்மதியாவே இருக்க முடியல. வேணா செய்யணும். இதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த கோயம்புத்தூர் டிவிகே பேஜ்ல நான் ஒரு 8 பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்கேன். வீடியோ ஆதாரங்கள்லாம் மறுநாள் காலை 8 மணிக்கு வரும்னு ஒரு டேட்டோட போட்டான். அந்த போஸ்ட்டை நான் 5 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். ஓ மறுநாள் 8 மணிக்கு வரும் நானே நான் போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஒரு போஸ்ட்டும் கிடைக்கல. அப்போ தொடர்ந்து மாஃபிங் பண்ணாங்க, இப்போ பண்ணானுங்க, இப்போ இந்த அலிகேஷன் வைக்கிறாங்க. நாளைக்கு என்ன அலிகேஷன் வைப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. வச்சுட்டு போங்கடா. நான் என்னோட வேகத்தை நான் குறைக்க போகிறதில்ல. இன்னைக்கு சொல்லுவோம். 2வது முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ பாருங்க. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு விண்ணல் வி குமார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், பகுதி வார்டு ஒன்றியம் கிளை நகர உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை கீழ்கட்டளை பகுதிக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்த நாளுக்காக மரியாதை செலுத்த வடக்கு மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு அண்ணன் திரு மின்னல் வி குமார் அவர்கள் வருகை தர உள்ளார். எங்களுக்கு சற்றும் இந்த செய்தியை தெரிவிக்காமல் கீழ்கடலை பகுதி நிர்வாகிகளுக்கும் எனக்கும் தெரிவிக்காமல் இந்த ஏற்பாடு மறைமுகமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளார். ஆகையால் இன்று இரவு அல்லது நாளை காலை 9 மணி அளவில் நிச்சயமாக தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் நான் தீக்குளிப்பது உறுதி. இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இதற்கு நான் மட்டுமே பொறுப்பு. இன்னும் கடுமையாக சொல்லப்போனால் அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தளபதிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் போகிற கடைசி உயிர் என்னுடையதாக இருக்கட்டும். பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா? நிச்சயமா நாளை காலை நல்ல முடிவு கிடைக்கும். நாளையிலிருந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மின்னல் குமார் அவர்கள். ஓகே, இந்த நபர் வந்து தனக்கு பதவி கிடைக்கல, ஏதோ ஒரு உட்கட்சி பூசல் சம்பந்தமா ஏதோ பேசுறாரு. இன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றாரு. அதுதான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன பண்றது தெரியாம டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் அனுப்பி விட்டு பட்டுன்னு, சார் ஏதாவது செய்யுங்க சார், இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க சார், ஏதாவது செய்யுங்க சார், அவன் அஃபீஷியலாக வீடியோ போட்டிருக்கான் சார்னு 2-3 பேருக்கு அனுப்பினேன். அப்போ அதில் ஒரு காவல்துறை அதிகாரி திரும்ப லைனுக்கு வந்து, தம்பி லோக்கல் ஸ்டேஷன் தகவல் கொடுத்தாச்சு, அவன் ஊர் பேரோட மென்ஷன் பண்ணி தான் பேசுகிறான், ஸ்டேஷன் தகவல் கொடுத்தாச்சு, அங்கே இருக்க ஸ்டேஷனில் இருக்க ஆளுங்க அவர் தேடி போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு சொன்னதான் கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு. அப்பா, ஏன்னா இவங்க சொந்த கட்சி பெண் நிர்வாகியை கார் விட்டு ஏற்றி கொள்ள பார்க்குறானுங்க, சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம கொள்ள பார்க்குறாங்க. இப்படி ஒருத்தர் வீடியோவே வெளியிடுறாரு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டு போய் ஒருத்தர் இறந்து போனார். அந்த குடும்பம் இன்னைக்கு நிர்கதியாக நடுத்தரில் நிற்குது. நாளைக்கு இந்த பையனோட குடும்பம் அதே மாதிரி நின்றக்கூடாது. ஐயோ எனக்கு பதறது, இவங்க எவனுக்குமே பதறல. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கட்சி சொந்த கட்சிக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து சமூகத்தை மாற்ற போறேன்னு அருவருப்பா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வேலுநாச்சியாருடைய பிறந்த நாள். காலையில வாழ்த்து சொன்னது யாரு தெரியுமா? நரேந்திர மோடி. அவரு பாருங்க, அதாவது வேலுநாச்சியாருக்கு அவர் வாழ்த்து சொல்றாரு, வினோதம். ஆனா கொள்கை தலைவரா வச்சிருக்கிற விஜய், நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் 12:15, இப்போ வரைக்கும் ஒரு வாழ்த்து இல்லை. 12 வேணா
பார்த்துக்கோங்க. 12 மணி இப்போ வரைக்கும் வாழ்த்து சொல்லலை. ஏப்பா வாழ்த்துலாம் டைமிங்க்கு சொல்லணுமா, கிழிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லுவேன், பெரியாருக்கு மதியானம் 2:30, அம்பேத்கருக்கு மதியானம் 2:30, வேலுநாச்சியாருக்கு இப்போ வரைக்கும் இல்லை. அடுத்ததா முக்கியமா நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு, விஜய் வாழ்த்து சொன்ன நேரம் என்ன தெரியுமா? ராத்திரி 11:45. நான் முன்னாடியே சொன்னேன், அவர் நைட்டில் முழிச்சிருக்கக்கூடிய ஆள், சினிமா ஆள். இன்னும் அவர் இந்த சமூகத்துக்கு செட் ஆகலை. அரசியல் முழு நேர அரசியல்லாம் பண்ண மாட்டார். நைட்டு முழுக்க தான் ஷூட்டிங் நடக்கும். அந்த உலகத்திலேயே தான் அவர் இன்னும் இருக்காரு. இன்னும் இந்த இதுக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகி அவர் இன்னும் இந்த இதுக்கு வரல. ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்துட்டு நைட் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக டீ கூட குடிப்பார். அது என்னமோ பண்ணிட்டு போகிறாரு, அது பர்சனல். பகலில் எந்திரிக்கிற நேரம் 2, 3, 4 அப்படி தான் இருக்கும். அப்போ தான் ஒரு அறிக்கையை வெளியிடுவார். நான் 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன், அவரை காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டு போகிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் அவர் எழுப்புறதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்கும். அதில் முக்கியமானது அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட அவரை காலையில் எழுப்புன பாடம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் கிளம்புன நேரம் என்னன்னு நமக்கு தெரியும். நாமக்கல்ல அவர் பேசுகிற நேரம், சொல்லியிருந்த நேரமும் அவர் வீட்டில இருந்து கிளம்புன நேரமும் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு அவர் ஆங்கில புத்தாண்டுக்கு நியூ இயர் வரதுக்கு முன்னாடி 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லுவார். தன்னோட கொள்கை தலைவர்களுக்கு டீலில் விடுவார். தூங்கி எந்திரிச்சு பொறுமையாக தான் இந்த வாழ்த்தெல்லாமே சொல்லுவார். ஸோ இப்படிப்பட்டவர் தான் விஜய். அது வச்சுப்போம். அடுத்ததா இன்னொன்று ஒரு விஷயம் பேசணும். இந்த பிஸ்மி அவர் வந்து சென்சார் வந்து சொல்கிறாரு, இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் தரல. அதுக்கு காரணம் யாருன்னா பிஜேபி தான். பிஜேபி ஏன் ஜனநாயகனுக்கு தரல அப்படின்னா, பிஜேபியை வந்து அவர் கொள்கை எதிரின்னு அடையாளப்படுத்திட்டு கடுமையாக எதிர்க்கிறாரு. டமுக்கு டமுக்குன்னு கவட்டையிலையும் நாட்டிலையும் புட்டுச்சு ஏறுன்னு ஏறிட்டாரு. அதனால பதறினவர் மோடி அப்புறம் சென்சாருக்கு கால் பண்ணி அந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு அவர் மிரட்டிட்டாரு. அதனாலதான் சர்டிபிகேட் தரலன்ற ரேஞ்சுக்கு ஒன்ன போட்டாரு. இப்படியெல்லாம் நீ நரேட்டிவ் செட் பண்ணுவேன்னு தெரியும் ராஜா. கடுமையா எப்ப எதிர்த்தாரு? கடுமையா பிஜேபின்னு வாயில எப்போ வந்துச்சு? கடுமையா எப்போ ஆர்எஸ்எஸ்ன்னு வந்துச்சு? கடுமையா எப்போ வந்து மோடின்னு பேர் வந்துச்சு, அமித்ஷான்னு பேர் வந்துச்சு? வரவே இல்லை. பிரச்சாரத்துல மிஸ்டர் மோடின்னு கரூர் அன்னைக்கு சொன்னவர் தான். அதுக்கப்புறம் வாயே திறக்கல. அப்படிதான் இருக்காரு இவரும். அதுக்கப்புறமா பல படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இந்த பராசக்தி படத்தை ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களாம். இவர் பார்த்தாரு, ஃப்ரீயா நீங்க போட்டுக்கோங்க, காசு வேணா, ஃப்ரீயா. அவங்களுக்கும் ஒரே சந்தோஷமா, ஐயோ வருது அப்படின்னு. ப்ரூஃப் இருக்கா? அது எப்படி கோடிக்கணக்கில் படத்தை போட்டு கொடுக்க முடியும்? ப்ரூஃப் இருக்கா? அடிச்சு விடுறது, எதையாவது அடிச்சு விட்டு இந்த பிஸ்மி, அந்தரங்கன், இவங்க எல்லாரும், சாரி அந்தணன், அவர் எல்லாருமே வந்து இந்த நரேட்டிவை சோஷியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்றாங்க. சரி, அடுத்ததா முக்கியமான நான் இன்னொன்று சொல்லணும். அது என்ன அப்படின்னா, தாவேகா பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி. எப்படி இந்த ஒரு பெண்ணுடைய போட்டோவை கீழே கிராக் ரிமூவ் த பிரா, உள்ளாடைய நீக்கி அந்த பிக்க கொடுன்னு ஒருத்தன் காம வெறி பிடிச்ச அந்த நாயி அந்த போட்டோவை கேட்குறாப்புல. அதுவும் அஃபீஷியலா கட்சியில இருக்கிற நபர் அஃபீஷியலா எக்ஸ்தலத்துல இந்த குவாட் பண்ணி அவன் வந்து அதை கேட்குறான். எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. அடுத்ததா ஒரு வாட்ஸ்அப் சாட் வைரல் ஆகுது. அது என்ன அப்படின்னா, திட்டமிட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவனுங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, சிவகார்த்திகேயனை நோன்றது, அஜித்தை நோன்றது, ரஜினிகாந்தை நோன்றது, கிளப்பி விட்டு சண்டையை மோத விட்டுட்டு இவனுங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குற வேலையை செய்யறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இது. இது அப்படியே லைனாக பாருங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸும் உங்களுக்காகவே நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நீ வீடியோட ஆரம்பத்தில் சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஊழல் சொன்னியே, அது என்ன ஊழல் இல்லையா? இவங்களே இதில் என்ன பெரியவங்க புசி பண்ணாத ஊழலா? இல்லை இவர் ஃபர்வேஸ் பண்ணாத ஊழலா? ஃபர்வேஸ் பண்ண கூத்துலாம் என்னன்னா, திமுக கவுன்சிலர் வந்து இவங்க கூட சேர போகிறாங்கன்னு ஒரு அடிச்சு விட்டாப்புல. அதான் அந்த திமுக கவுன்சிலருக்கே தெரியாது. இவ ஏதோ விளையாட்டா பேசியிருக்கா, சின்ன பையன் நினைச்சு நான் வரம்பான்னு, நிகழ்ச்சிக்கு வரம்பான்னு பார்த்தா அது ஒரு ப்ரெஸ் மீட். திமுக கவுன்சிலர் தான் தலைமையில கட்சியில் இணைய போறாங்கன்னு இவரை அடிச்சு விட்டாரு. கடைசியில பார்த்தா, ஆஹா சிறுவண்டே நீ என்ன வச்சு கேம் பண்றியான்னு அவங்க உஷாராயிட்டாங்க. கடைசியில ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு, திமுக கவுன்சிலர்களுங்க கூட இணையறத வந்து திமுக தடுக்குது அப்படின்னு இவர் வந்து அடிச்சு விட்டாரு. ஆனா அந்த ஃபர்வேஸ் அந்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு எவ்வளவு காசு கொடுத்தாரு, பல் டாக்டர் எவ்வளவு காசு கொடுத்தாரு, இதை புசி எவ்வளவு வாங்கினாரு,
இப்போ புசிக்கு புரோக்கரா பல்டாக்டரும் பர்வேஸும் சேர்ந்து மாவட்டம் முழுக்க எவ்வளவு பணத்தை வாங்கி 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 புசிக்கிட்ட கொடுக்குறாங்க. இது எல்லாமே தனி பெரிய லாபி. இதெல்லாம் நான் மட்டும் சொல்லலை, அஜிதா முதற்கொண்டு எல்லாருமே தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்குது. என்னப்பா ஏதோ ஒன்று அஜிதா மட்டும் சொல்கிறேன், இல்லை, ஆவடி பகுதியை சேர்ந்தவர்கள் ஊழல் புகாரை இந்த கட்சி தலைமை மீது வச்சாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய தாவேகாவினர் வச்சாங்க. அஜிதா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தாவேகாவினர் வச்சாங்க. திருவண்ணாமலையில் இருக்க ஒரு பொண்ணு மேடையிலேயே பேசிச்சு, இங்க இருக்க மாவட்ட செயலாளர் என்ன சாதி ரீதியா திட்டுறாருன்னு சொல்லுச்சு. அடுத்ததா சிவகாசியா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இங்க இருக்க மாவட்ட செயலாளர் என்ன பாடி ஷேமிங் பண்றாரு, அசிங்கமா திட்டுறாரு, பணம் வாங்குறாருன்னு குற்றச்சாட்டுல வச்சு 5 மாவட்ட செயலாளர். அப்படியே ஒரு வருஷத்துக்கு போனா விழுப்புரம், தொடர்ச்சி பல மாவட்டங்கள் ஊழல் புகார்களை இந்த கட்சி மீது வைக்குது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமானா, விஜய்க்கு ஒரு 10 பேரை நிப்பாட்டிட்டு இதுல யார் ஈசிஆர் சரவணன் அப்படின்னா தெரியாது. சரி, அப்படியே ஒரு 10 பேரை நிப்பாட்டிட்டு இந்த 10 பேரோட இவங்க எல்லாரும் இவங்களோட பேர் மட்டும் சொல்லுங்க, இவங்க எல்லாரும் நம்ம மாவட்ட செயலாளர்னா தெரியாது. சரி, இவங்கள எந்தெந்த மாவட்ட செயலாளர்னு தெரியும் சொன்னான்னா தெரியாது. அப்படியான ஒரு அம்னீஷியா தான் வரும். அப்படியான பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இவங்க கட்சி நடத்துறாங்க. இன்னைக்கு நான் பேசின எல்லாமே 100% உண்மை. இதுல எந்த இதுவும் இல்லை. உண்மையான தகவலை தான் நான் சொல்லுவேன். இப்படியான தகவல்களை நான் ஆதாரங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பிஸ்மி இந்த லூசு மாதிரி சில பேர் 2 3 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. ஒருவேளை நான் காசு வாங்குறேன் அப்படியெல்லாம் இன்னும் தாராளமாக ஆதாரங்களோட நீங்கள் தாராளமாக கொடுங்க, அதுலேயும் நம்ம விவாதிப்போம். அதுக்கும் நான் 5 பின்னாடி போக மாட்டேன், நின்று மறுபடியும் வேலை செய்வேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.